நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மாயாவின் மந்திர முடிகள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அழகான மூங்கில் வீடு. அந்த வீட்டில் மாயான்னு ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கா. அவளுக்கு முடி ரொம்ப நீளமாக இருக்கும். ரொம்ப அழகாக இருப்பா பார்க்குறதுக்கு. அவங்க வீட்டில் வேறு யாருமே கிடையாது, அவன் மட்டும்தான் இருக்கா. வேலை விஷயத்துக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறா. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்க சொந்த ஊர்லேயே ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு தான் இருந்தா. அங்கேருந்து பணிமாற்றம் செஞ்சிட்டாங்க. அதனால் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறா. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் மே மாதம் பள்ளியில் பரீட்சை முடிஞ்சப்போ விடுமுறை இருக்கும்ல, அப்போ மட்டும்தான் அவளோட சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாள். ஒரே ஒரு மாதத்துலேயே மறுபடியும் இந்த முனிய ஊருக்கு திரும்பி வந்துடுவா. இந்த மாயா வேலை செய்கிற பள்ளியிலேயே ஒரு ஆண் ஆசிரியர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த ஆசிரியருக்கு இந்த மாயாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. இவ்வளோ அழகாக இருக்கிறாங்களே, ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, இவ்வளோ பெரிய முடியா, நம்ம ஊர்லேயே இவங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய முடி இருக்கும் போல இருக்கே, நம்ம அம்மாவுக்கே இவங்கள பார்த்தா ரொம்ப பொறாமை ஆகிடும், அவ்வளோ அழகு, அவ்வளோ அறிவாக இருக்காங்களே, நம்ம அம்மா கிட்ட போய் இது மாதிரி நம்ம மாயாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம், நமக்கே இவ்வளோ பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் முதல்ல மாயாவை பற்றி சொல்கிறாங்க. என்னதான் மதன் மாயாவை பற்றி எவ்வளோ நல்ல விஷயங்களை சொன்னாலும் மதனோட அம்மா அதை ஏற்றுக்கவே இல்லை. முடியவே முடியாதுடா, நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீயா எந்த பொண்ணையும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற வேலையை இதோட விட்டுரு அப்படிங்கிறாங்க. ஆனால் மதனால் அந்த மாயாவை மறக்கவே முடியல. மாயா ஞாபகமாகவே இருக்குது. இந்த மாயா என்னன்னா ஒரு வாரம் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, நம்ம மாயா வீட்டுக்கே போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு மதனு மாயாவோட வீட்டுக்கே வந்துட்டாரு. உடனே மாயா மதனை பார்த்துட்டு, மதன் இனிமேல் என்னை பார்க்க எங்கள் வீட்டுக்கெல்லாம் வராதிங்க மதன்னு சிடுன்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு அழுதுகிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாயா ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க மாயா, என்னன்னே எனக்கு புரியல மாயா, இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டதே இல்லை மாயா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டு போங்களேன், எதுக்கு இப்போ அழுவுறீங்க, கொஞ்சம் நில்லுங்க மாயா, கொஞ்சம் நில்லுங்களேன் அப்படின்ட்டு கெஞ்சுறாரு. மதன், தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு போங்க மதன், நான் எதையுமே சொல்கிறதா இல்லை, ப்ளீஸ் போங்களேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை மாயா, நீங்கள் இப்போ உண்மையை சொல்லலைன்னா நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன், நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் இங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாரு. மழை வர பெய்ய ஆரம்பிக்குது. மதன், மழை வருது, வீட்டுக்கு போங்க மதன், வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு மறுபடியும் மாயா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முடியவே முடியாது மாயா, நீங்கள் உண்மையை சொன்னால் மட்டும்தான் நான் இந்த இடத்த விட்டு நகருவேன் அப்படிங்கிறாரு. மாயா எவ்வளோ சொல்லியும் உண்மையை சொல்கிறதாவே இல்லை. மாயா வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த மதன் கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. போன வாரம் உங்கள் அம்மா மாயாவோட வீட்டுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த அரசு பள்ளியில் வேலை பார்க்கவே கூடாது, இந்த ஊர்லேயும் இருக்கக்கூடாது, என்னோட மகனோட கண்ணில் நீ இனிமேல் படவே கூடாது, இன்னும் ஒரே ஒரு வாரத்தில் இந்த ஊரை விட்டே போயிடணுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த மாயா பொண்ணு ரொம்ப பாவம் தம்பி. அந்த பொண்ணே அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் அவங்க வீட்டுக்கே போயிட்டு வருது. இந்த பொண்ணோட உழைப்பில் தான் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த பொண்ணும் உங்கள் அம்மா சொன்னதுனால வேலைக்கு போகாமல் ஒரு வாரமாக வீட்டிலே தான் இருக்குது. இந்த பொண்ணோட நிலைமை இனிமேல் என்ன ஆகிறது, படித்த பொண்ணாக இருந்தும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், வேலைக்கு போவே மாட்டேங்குது, நீயாவது ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. மாயா, முதல்ல உங்கள் வீட்டுக்கு நம்ம போகலாம், பொறுமையாக நான் எல்லா விஷயத்தையும் நிதானமாக சொல்கிறேன், வாங்க போகலான்னு சொல்லிட்டு மதன் மாயாவை கூட்டிகிட்டு மாயாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாயா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள்லேயே என்னோடய அம்மாவோட கோபம் படிப்படியாக குறைஞ்சிரும், சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், உங்கள் வீட்டில் முதல்ல நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாயாவோட குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட மதனு முதல்ல ஃபோனில் பேசுகிறாங்க. மாயாவோட அம்மா அப்பா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா இது, திடுதிப்புன்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே, என்னமோ ஏதோ நினச்சி பதட்டமாயிட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. முன்னாடியே மதனை பற்றியும் நிறையா விஷயங்கள் தெரியும். மாயாவோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த மதனை பார்த்துருக்குறாங்க. சரி மதன், அப்போனா நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு முறையாக பொண்ணு கேளுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு மதன் சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னோடய அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க, நீங்கள் முதல்ல எல்லாரும் ஊருக்கு வாங்க, அதுக்கப்புறம் பொறுமையாக கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம் அப்படின்றாரு மதன். சரி மதன், நாங்கள் ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்குள்ளேயுமே எல்லா ஊர்லேயுமே லாக்டவுன் போட்டுட்டாங்க. அதனால் மாயாவோட வீட்டிலேருந்து யாராலையுமே இந்த முனிய ஊருக்கு வரவே முடியல. மறுபடியும் இந்த மதன் போய் அவங்க அம்மா கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க அம்மா முடியவே முடியாது, எப்படியோ போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மதன் என்ன பண்ணுறாருன்னா, வாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாயாவை ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த கோவிலில் வச்சு மாயாவை கல்யாணம் பண்ணிவிட்டு மாயாவை கூட்டிகிட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறாரு. மதனு மாயாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவங்க அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாரு. மதனோட அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நான் எவ்வளவு சொல்லியோ நீ இந்த மாயாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறல்ல, உன்னெல்லாம் நான் என்ன பண்ணுறது, எப்படியோ போடா, இனிமே நீ எதையுமே கேட்காத, உன் இஷ்டம் போலே இருந்துக்கோடான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கு மதனு, அம்மா அம்மா என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, மாயா எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, இவளை போய் நீங்கள் இப்படி திட்டுறீங்களே, அவளை பற்றின உண்மையான முகம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மாயாவை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவீங்கம்மா அப்படிங்கிறாரு மதனு. உடனே மதனோட அம்மா, தாங்குவேன்டா தாங்குவேன், உன்னை இத்தனை வருஷமாக தாங்கினதுக்கு நீ நல்லா தாங்கிட்டடா என்ன அப்படின்ட்டு கோவமாக சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் இந்த மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்கிறாங்க. அவங்களோட மாமியாரை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. தலை அமுக்கி விடுறதும் கால் அமுக்கி விடுறதும், அவங்கள ஒரு வேலை கூட பார்க்க விடாமல் ரொம்ப பாசமாக கவனிச்சுக்கிறாங்க இந்த மாயா. இவ்வளோ நல்லா பாசமாக இருந்தோம் மாயா மேலே கொஞ்சம் கூட பாசமும் இறக்கமும் வரவே இல்லை. நான் இந்த மதனுக்கு எவ்வளோ பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த மதன் என்ன பண்ணி வச்சுருக்கான், இவ்வளோ கஷ்டப்பட்ட இடத்துல போய் பொண்ணு எடுத்திருக்கானே, என்னத்த சொல்கிறது, ஒரு சொத்து சுகமும் இல்லை, அழகு மட்டும் இருந்தால் போதுமான்னு சொல்லி புலம்பி தள்ளுறாங்க. வழக்கம் போல் மாயா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சமைச்சிட்டு அவங்களோட கணவனை வேலைக்கு அனுப்பி விடுறாங்க. அவங்க கணவனும் வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மாயா வீட்டை பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. மாயாவோட மாமியார் மாயாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கட்டிலில் மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே மாயா மதனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மதனும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மதனு ரொம்ப வருத்தமாக போய் உட்காந்துட்டாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பணத்துக்கு ஏற்பாடு நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்படி மாயா இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ரொம்ப மனசு தளர்ந்து போயிட்டாரு மதனு. இருங்க இப்போ மருத்துவத்துக்கு பணம் தானே வேணும், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் உங்கள் முன்னாடி பணம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஜீவூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரே ஒரு தங்க கலர் முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. நிறைய பணமாக கொட்டுது. மதனுக்கு ஒரே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் ஆகிப்போச்சு. என்ன மாயா நடக்குது இங்கே, என்னால் நம்பவே முடியல, என்ன உன் முடியிலேருந்து பணமாக கொட்டுது, சொல்லு மாயா சொல்லு, என்ன நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, இப்போ எனக்கு தலையே வெடிச்சிரும் போல, சொல்ல அப்படிங்கிறாரு. மதனோட அம்மாவுக்கு அதுக்கு மேலே அதிர்ச்சியாகி போச்சு. அப்படியே கட்டிலில் படுத்துட்டு இருந்தவங்க எழுந்திரிச்சிட்டாங்க. என்ன மாயா நடக்குது, என்ன நடக்குது, உன் முடியிலேருந்து இவ்வளோ பணம் கொட்டுது, எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், நீ ஆனால் என் மேலே கொஞ்சம் கூட கோவமே பட்டதில்லை, இப்போ நான் உடம்பு சரியில்லைன்னொன்னையும் எனக்காக நீ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கியே, என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல, ஏம்மா நீ இவ்வளோ பாசம் என் மேலே வச்சுருக்கிற, மாயா ரொம்ப தங்கமான பொண்ணு, அவளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவள் மேலே கோவமே படமாட்டீங்கம்மான்னு சொன்னான். நான் கேட்கவே இல்லை. எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கிறப்ப கூட நீ என்னை விட்டு போகலையே, எனக்காக உதவணுன்ட்டு நீ எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிற, உன்னோட மனசே மனசு தாம்மா, இனிமேல் நான் உன் மேலே கோபமே படமாட்டேன், உன்னோட குடும்பம் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வாம்மா, வந்து போய் இனிமேல் சந்தோஷமாக இருக்கட்டும், உன்னை நான் இனிமேல் எப்படி கவனிச்சுக்க போகிறேன்னு பாரேன், தங்கத்தை குமிச்சு வச்சா கூட தங்கமே தோற்று போயிடுமா, உனக்கு நிகர் யாருமே கிடையாது, நீ எனக்கு மருமகளாக கிடைச்சது தான் மாயா, எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் பாக்கியம் அப்படிங்கிறாங்க மாயாவோட மாமியார். அதுக்கு மாயா சொல்கிறா, இல்லைத்த, நீங்கள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி தான், அதனால தான் நீங்கள் என் மேலே கோவப்படும் போதெல்லாம் அது எனக்கு பெருசாகவே தெரியல அப்படிங்கிறாங்க. சரி மாமியாரும் மருமகளும் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டீங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த சந்தோஷத்துலேயே உன்னோட முடிவோட ரகசியம் என்னன்னு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்குறாரு மதனு. மாயா சொல்கிறா, என்னோடய அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷமாக குழந்தையே இல்லை, கோவிலாக நிறையா கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டாங்க, 4வது வருஷத்தில் தான் நான் பிறந்தேன், பிறக்கும்போதே எனக்கு நிறைய முடி இருந்தது,
அதுலேயும் 3 தங்க கலரில் முடி இருந்ததா. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. என்னோடய குழந்தைக்கு இது மாதிரி தங்க முடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் போய் கேட்டாங்க. அதுக்கு அந்த பூசாரி சொன்னாங்க, இது வரம் பெற்ற குழந்தை, இந்த 3 முடியில் 3 வரங்கள் இருக்குது. குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சு குழந்தையா என்ன வரங்கள் வேணும்னு கேட்குதோ அந்த குழந்தையோட முழு மனசோட நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் நான் இப்போ பயன்படுத்தினேன். அதில் முதல் வரம் தான் இந்த வரம். இந்த ஒரு முடியிலேருந்து எனக்கு வரமாக கிடச்சிது அப்படின்னு சொல்கிற அந்த மாயா. இதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மதனும் மதனோட அம்மாவும் ரொம்ப மகிழ்ச்சியாயிட்டாங்க. குடும்பமாக எல்லாரும் சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் நம்மளை தேடி வந்தாலும், யார் நம்மளை காயப்படுத்தினாலும் அந்த சூழ்நிலையில் எப்போவுமே பொறுமையை மட்டும் நம்ம கையாண்டுக்கிட்டே இருக்கணும். கோவப்படாமல் பொறுமையாக நிலையாக ஒரு நிலையில் நின்று பயணித்தோம் அப்படின்னா அதுக்கான நல்ல விளைவுகள் நம்மளை அடையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை யார் யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களுக்கும் நல்ல புத்தி வரும். அவங்களே நம்மக்கிட்ட நல்லவங்களாக பழகுவாங்க. நம்ம எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனாலும் நம்மளோட இயல்பான நல்ல குணம் நம்மக்கிட்ட அப்படியே இருக்கணும். நம்மளாக இருக்கணும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.